ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங் லெவலில் இருக்கக்கூடிய மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸோட ரிவ்யூ பார்த்து இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே பார்த்து முன்னாடி சேனல் இப்போ தான் நீங்கள் புதுசாக வரைக்கும் நான் மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள சீக்கிரமா போயிடலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற சீரிஸா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு தரமான அடல்ட் காமெடி கலந்த சீரிஸா எடுத்திருக்காங்க. மீனா இந்த சீரிஸோட ஒரு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா சம்பவம் வந்து தரமா இருக்கும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது இந்த சீரிஸோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ல கடன் பிரச்சனையில் இருக்கிற ஒரு அழகான பெண் பார்த்தீங்கன்னா தான் ஃப்ரெண்டு சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த மூலமா பயங்கரமா காசு பார்க்குறா அப்படின்ற காரணத்தினால இவ்வளவுமே அந்த விஷயத்தை எடுத்து பண்ண ஆரம்பிக்கும் போது என்னமான ஒரு ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்றா அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் எபிசோட முடிச்சிருப்பாங்க. தென் செகண்ட் எபிசோட்ல பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜ் டீனேஜ் பசங்க எல்லாம் சேர்ந்து நிக்கல் குந்தல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேம் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ல வந்துட்டு பயங்கரமா விளையாட இருப்பாங்க. ஸோ அங்க அவங்க என்ன பண்றாங்க அப்படின்ற மாதிரி செகண்ட் எபிசோட வந்து முடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு எபிசோடுமே பார்த்தீங்கன்னா தரமா இருக்கும் பார்க்கறது. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா இஷ் சீரிஸோட சீசன் 3 ஆஹா ஓடிடியில இந்த சீரிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. தென் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற படத்தை பொறுத்த வரைக்கும் 90sல ஒரு பயங்கரமான சர்வத்திலர் படமா வெளிவந்திருக்கு. ஏன்னா இந்த படத்துல காமிக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த டைம் பீரியடுக்கு பயங்கரமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம படத்தோட ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் வித்தியாசமான பொருள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் லீவ் டைம்ல உடஞ்சு போன ஒரு பழைய போட்ல இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா போயிட்டு தேடி பார்க்குறாங்க. வித்தியாசமான ஒரு பொருள் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு கிடைக்குது. இதுக்கப்புறம் அவரோட லைஃப்ல நடக்கக்கூடிய மர்மமான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றது அந்த படத்தோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா இந்த படம் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த கடலுக்குள்ள காமிக்கிற சீக்வன்ஸ் எல்லாமே வந்து அந்த டைம் பீரியடுக்கு விஷுவலா பயங்கரமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். தென் படத்துல ஒரு சில சீன் எல்லாமே தரமா வச்சிருக்காங்க. படத்தோட பேர் பார்த்தீங்கன்னா த டீப். சோனி பிக்சர்ஸ் யூடியூப் சேனல்ல இந்த படம் ஃப்ரீயா அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸா பொறுத்த வரைக்கும் ஒரு புக்கை மையமா வச்சு டிராமா சீரிஸா எடுத்திருக்காங்க. மெயினா இந்த சீரிஸ்ல நடிச்சா நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் ஹீரோயின் இவங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஆக்டிங்கை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லணும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில ஒரு நம்ம சீரிஸோட ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான பணக்கார வீட்டு ஃபேமிலி சேர்ந்த நபரா இருக்காங்க. தென் அதனாலே இவங்க சுற்றி இருக்கிற எல்லாருக்கிட்டையுமே தான் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும் அப்படின்னும் சோசியல் மீடியாலுமே வந்து ஒரு ஹாப்பியான லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி காமிச்சு ஒரு பேரே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சீசன்ல இவங்களுடைய ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்னும் அது மட்டும் இல்லாத பல பெண்கள் கூட இவர் வந்துட்டு கதவேஜா பண்றாரு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் வந்துட்டு ஒன்பதுனா வெளியே வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோட லைஃப்ல நடக்கக்கூடிய சில சம்பவங்கள்லாம் என்ன அப்படின்றது தான் இந்த சீரிஸோட ஒன்லைன் ஸ்டோரியா இருக்கு. ஏன்னா இந்த சீரிஸ் ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா ஆக்டிங்காகவே இந்த சீரிஸை கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தென் ஒரு சில சம்பவங்கள் எல்லாமே தரமா வச்சிருக்காங்க. ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேரு பார்த்தீங்கன்னா தி பாலிகேமிஸ்ட். நெட்ஃபிளிக்ஸ்ல இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போற சீரிஸா பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான அடல்ட் ரொமான்டிக் வெப் சீரிஸா வெளியே வந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட சினிமாட்டோகிராஃபில பார்த்தீங்கன்னா பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கும். சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது கதையில இருக்கக்கூடிய நம்ம சீரிஸோட ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 27 வயசா இருக்கும். இனிமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்துட்டு மேரேஜ் ஆக சிங்கிளா தான் வந்து சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதனாலே இவங்களோட லைஃப் வந்து கொஞ்சம் லோன்லியா தான் போயிட்டு இருக்கு. அப்போதான் திடீர்னு இவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டோடைய பிரதர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்னுடைய அம்மா இறந்து போயிட்டாங்க. ஸோ உன்னோட ஃபியூனலுக்கு வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்ம ஹீரோயினுமே பார்த்தீங்கன்னா அந்த பிளேஸ்க்கு வந்துட்டு கிளம்பி போறாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் உங்களுடைய லைஃப்ல நடக்கக்கூடிய சம்பவங்கள்லாம் என்ன, இவங்களுடைய பாஸ்ட் லைஃப்ல அதாவது 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னமான ஒரு சீக்கிரம் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி இந்த சீரிஸோட கதைகளை பார்த்தீங்கன்னா போகும். கண்டிப்பா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு சூப்பரான ரொமான்டிக் சீரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சம்பவங்களுமே தரமா வச்சிருக்காங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் ஆஃப்டர். அமேசான் பிரைம்ல இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம லாஸ்ட் அண்ட் ஃபைனலா பார்க்க போற சீரிஸ் வந்து ஒரு கிரைம் த்ரில்லர் ஜர்னலா வெளிவந்திருக்கு. மெயினா இந்த சீரிஸோட ஸ்டோரி தென் ஸ்கிரீன் பிளே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பயங்கரமா எடுத்திருக்காங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சரி, கதை அப்படின்னு பார்க்கும்போது அதாவது ஒரு எக்ஸ் ஆர்மி சோல்ஜருடைய 2 பசங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா நைட் டைம் போல ஒரு ரேடியோ ஸ்டேஷனுக்கு போயிட்டு திரும்ப வந்து இவங்க வீட்டுக்கு வரவே இல்லை. ஸோ என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அப்பா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டு பார்க்குறாரு. பட் அவங்க அந்த இடத்துக்கு வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. வீட்டுக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பசங்க வந்துட்டு வரல. மறுநாள் கழிச்சு அவங்க 2 பேருடைய பாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஆத்தோரமா வந்துட்டு கிடைக்குது. ஸோ இந்த கேஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்க நம்ம சீரிஸோட ஹீரோ பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷன் பண்ண ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாத இதுக்கு அப்படியே 10 நாளைக்கு முன்னாடி பேரலா ஒரு 2 திருடங்களுடைய கதை வந்துட்டு நடக்குது. இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய சரசன சம்பவம்லாம் என்ன அப்படின்னு சீரிஸோட ஸ்டோரியா இருக்கு. கண்டிப்பா சம்பவங்கள்லாம் கலந்த ஒரு தரமான கிரைம் த்ரில்லர் ஜர்னல் வெப் சீரிஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த சீரிஸ் கண்டிப்பா ஒரு கூட்டாகவும் ட்ரை பண்ணி பாருங்க. சீரிஸோட பேர் பார்த்தீங்கன்னா ராக். அமேசான் பிரைம்ல இந்த வெப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணி பாருங்க. ஃபைனலாக நம்ம மூவிஸ் அதுக்கப்புறம் வெப் சீரிஸோட அப்டேட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம காக்க மாட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.